Happy morning once again. Morning, sir. ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்ம சாரி, நம்ம கமாண்டோ ப்ரோக்ராம்ல என்ன பார்த்தோம்னா, நேத்து மிஷனை பத்தி பார்த்தோம். நம்ம ஒரு 10 minutes நேத்து என்ன பார்த்தோங்கிறத ரிவ்யூ பண்ணிடுவோம். மிஷன்ங்கிறது நம்ம விஷனை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம், அதுக்கான வழிகள் என்ன, எந்த வழியை சூஸ் பண்ண போறோம், அதுக்கான ரூட் என்ன, அதுக்கான பாத் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிஷன். நம்ம பிசினஸ்ல நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி, நம்மளோட ஆக்டிவிட்டின்னு சொல்லாம நம்ம பிசினஸோட ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ பிசினஸோடைய ஆக்ஷன், டெய்லி ஆக்ஷன், டெய்லி கோர் ஆப்ரேஷன், இந்த பிசினஸ் எப்படி நடந்துக்கிறதுங்க அப்படிங்கிற அந்த பிசினஸோடைய பிஹேவியர், பிசினஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், இது எல்லாமே கலெக்டிவா சேர்ந்து தான் நம்மளுடைய மிஷன். நம்ம மிஷன்ல முக்கியமான 3 போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். முக்கியமான 3 போர்ஷன்ஸ் என்ன? மிஷன்னா கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் இருக்கணும். நம்ம ஆக்ஷன் நம்மள விஷனை நோக்கி மூவ் பண்ணணும். இப்போ அந்த விஷனை நோக்கி நம்மளை தள்ளக்கூடிய ஆக்ஷன் நம்ம பிசினஸ்ல நம்ம பண்ணக்கூடியது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். ப்ரொவைடிங் பர்டிகுலர் சர்வீஸ். என்னோட மிஷன்ல மென்டாரிங் அப்படிங்கிறத, அந்த ஆக்ஷன், பர்டிகுலர் ஆக்ஷன் நான் என்ன பண்றேன், மென்டாரிங். நம்ம ஒன் வேர்டுல நம்ம நேற்று பார்த்தோம் நம்ம பிசினஸ் என்ன அப்படிங்கிறத. நம்ம கோர் பிசினஸ், கோர் ஆபரேஷன்ஸ், அதுதான் அந்த ஆக்ஷன். மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங், இது ஒரு பிசினஸ் உடைய கோர் ஆக்ஷனா இருக்கலாம், கோர் ஆபரேஷனா இருக்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமான காம்பனன்ட் என்னன்னா, யாருக்கு நம்ம அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ண போறோம். நம்ம விஷன்ங்கிறது
இந்த சொசைட்டில நம்ம கஸ்டமருக்கு ஒரு இம்பேக்டை அவங்க லைஃப்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த இம்பேக்ட் தான் நம்ம விஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அந்த இம்பேக்டை யாருக்கு கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது கேட்டகரி ஆஃப் அவர் கஸ்டமர், டு whom we want to make the impact, to whom we want to help, to whom we want to serve. யாருக்கு நம்ம சேவை செய்ய போறோம்? ஒரு பொருளை கொடுக்குறோம்னா யாருக்கு கொடுக்குறோம்? அதை எத்தனை பேருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது அடுத்தது. இந்த 3 போர்ஷன்ஸ் கண்டிப்பா நம்மகிட்ட நம்ம மிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ யார் யாரெல்லாம் உங்க விஷன் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்க விஎம்னு டைப் பண்ணிருங்க. விஷன் மிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா விஎம்னு டைப் பண்ணிருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் விசிபிளா இருந்ததுன்னா வின்னு டைப் பண்ணிருங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ விஷன் மிஷன் யாரு கம்ப்ளீட் பண்ணல, உங்களுக்கு யாருக்காவது கைடன்ஸ் வேணும்னா நான் இன்னைக்கு குரூப்ல 1-to-1க்கான லிங்கை நான் அனுப்புறேன். உங்க விஷன் மிஷனுக்கு மட்டும் இல்ல, உங்களோட பிசினஸ்ல நீங்க சந்திச்சு கொண்டிருக்கிற சவால்கள், உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் நீங்க பாக்குறீங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 45 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்கை நான் ஷேர் பண்றேன். ஒரு 2 நாள் 3 ஷெட்யூல் இருக்கு. அந்த 3 ஷெட்யூலையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 6 பேருக்கு இந்த சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கூடவே நம்ம விஷன் மிஷன் அதில் இருக்கிற டவுட்ஸ் கிளாரிட்டிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 45 மினிட்ஸ் ஃப்ரீ 1-to-1 கால். நான் அதுக்கான லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். சூப்பர். ஸோ நம்ம விஷனை இதில் எழுதியிருக்கோம். அதில் இந்த 3 காம்பனண்ட் இருக்கான ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விஷனோட முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா, அந்த விஷன் மிஷன் ரெண்டுமே நம்மளுடைய கோர் வேல்யூஸோட அலைன் ஆயிருக்கணும். நமக்கு ஒரு கோர் வேல்யூ இருக்கும். நம்ம நேர்மையா நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேல்யூவா வச்சிருப்போம். இன்டெகிரிட்டிங்கிறத ஒரு வேல்யூவா வச்சிருப்போம். இப்போ அந்த இன்டெகிரிட்டிக்கு எதிராக நம்ம ஒரு நாளும் நடந்துக்க மாட்டோம். அப்போ நம்மளுடைய மிஷன் வந்து நம்ம டெய்லி செய்கிற அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எகெயின்ஸ்ட் அவர் கோர் வேல்யூனா நம்மளால அதை செய்ய முடியாது. ஸோ அதனால நம்ம மிஷன் வந்து எப்பவுமே நம்ம கோர் வேல்யூஸோட அலைன் ஆயிருக்கணும். அதுக்கு கோர் வேல்யூஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். கோர் வேல்யூஸ் நமக்கு என்னென்ன இருக்கணும் தெரியணும். ஆக்சுவலா நம்ம கோர் வேல்யூஸ்னா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அதை பயன்படுத்திட்டு இருப்போம். புவியீர்ப்பு விசைனா நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி புவியீர்ப்பு விசை இல்லாம இருந்தது என்ன? நியூட்டன் சொன்னாரு, அவ்வளவுதான். நம்ம புவியீர்ப்பு விசையை வந்து சிறப்பா பயன்படுத்திட்டு தான் இருந்தோம். இந்த மாதிரி சயின்ஸ்ல புதுசா இது வந்து உலகத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நான் வந்து இப்போ விஷன் நம்ம கோர் வேல்யூஸ் அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ சொல்ல போறேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க ஆல்ரெடி கோர் வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஆல்ரெடி அந்த கோர் வேல்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம கோர் வேல்யூஸ் என்னன்னு இப்ப புதுசா ஒன்றும் பார்க்க போறது இல்ல. ஒவ்வொரு பிசினஸும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் தனக்கான கோர் வேல்யூஸ் அப்படின்னு சில கோர் வேல்யூஸ் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம உணராம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், அல்லது உணர்ந்து இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தெளிஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம்.
சில பிஸ்னஸ்ல அவங்க ஒரு கோர் வேல்யூன்னு எழுதி வச்சிருவாங்க, ஆனா அதுக்கும் அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. யார் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நீங்க இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. நிறைய பேர் வந்து கோர் வேல்யூஸும் நிறைய அவங்க வச்சிருப்பாங்க, ஆனா அதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ, இதுல அனுஷியா உங்களுக்கு ஒரு டவுட்னு சொல்லியிருந்தீங்க. என்ன டவுட் ஷேர் பண்ணுங்க. இப்போ எனக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாயின்னு 2 வெர்டிக்கல் நான் வந்து டிராவல் பண்ணுவோம். ஓகே. அப்படிங்கும்போது நான் கேஷ் வாங்க போது என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எம்ப்ளாயர் தான். அப்ப என் விஷன் மிஷன் வந்து எம்ப்ளாயருக்கு நான் என்ன கொடுக்க போகேன்றது இருக்கணுமா? இல்ல எம்ப்ளாயிக்கு நான் என்ன கொடுப்பேன்றத வச்சுக்கலாமா? எப்படி இத நான் பேலன்ஸ் பண்றது? எம்ப்ளாயி வந்து நீங்க உங்க எம்ப்ளாயா கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்க ஓன் எம்ப்ளாயா கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்களை கஸ்டமரா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்க அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறீங்க, உங்களால அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க. இப்ப உங்களுக்கு யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்க கஸ்டமர், அதுல டவுட்டே கிடையாது. 100% வித்தவுட் டவுட் உங்களுக்கு யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்க கஸ்டமர். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த பிசினஸ் இல்லை. நம்ம ஏற்கனவே அதை பத்தி பார்த்துருந்தோம். யாரு இல்லைன்னா நமக்கு பிசினஸ் இல்லையோ அவங்க தான் நம்ம கஸ்டமர், அவங்க தான் நம்ம நீஸ். ரொம்ப சிம்பிள். அப்ப என் விஷன் மிஷன் வந்து அவங்களுக்கு நான் என்ன கொடுக்க போவேன், அவங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண போவேன்றதுதான் இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு தான் இருக்கணும். பட் உங்க விஷன்ல நீங்க அதனால உங்களுக்கு சொசைட்டில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு நீங்க கொண்டு வரலாம். அதை நீங்க எழுதலாம், அந்த விஷன்லயே கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு காமராஜர் ஐயா ஒரு சோலார் பேனல் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி அந்த சோலார் பேனல் மெயின்டெனன்ஸ் பண்றது, அந்த சோலார் பேனலோட டெக்னிக்காலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுக்கறது மூலமா என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்றாருன்னா, நிறைய சோலார் இன்ஸ்டாலர்ஸ் நிறைய கிரியேட் பண்றாரு. அதன் மூலமா சோலார் எனர்ஜி யூட்டிலைசேஷன் அதிகமாக போகுது. அப்போ இந்த சொசைட்டிக்கே வந்து என்விரான்மெண்ட்டுக்கே வந்து ஒரு நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகுது. ஸோ இது வந்து சொசைட்டியில் வரக்கூடிய இம்பேக்ட், அதை வந்து நம்ம விஷனில் தாராளமாக கொண்டு வரலாம். தேங்க்யூ. விஷன்றது 2 3 இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது ஒரு விஷனா இருக்கலாம், இது ஒரு விஷனா இருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, அப்படி இல்லை. ஒரே விஷன்ல ஒரு எல்லாத்தையும் கொண்டு வரணும். பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷன் வந்து நீங்க மேஜரா என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னு, உங்க கஸ்டமருக்கு என்ன எண்ட் ரிசல்ட் கிடைக்க போகுதுங்கிறதும் ரெண்டும் மேட்ச் ஆகிறது மட்டும்தான் உங்களோட விஷன். ஆக்சுவலா விஷன்னால வரக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து நீங்க 2வது பாயிண்டா வச்சுக்கலாமே தவிர உங்களுக்கு விஷனை வந்து 2 3 விஷன் வச்சுக்க முடியாது. ஓகே ஓகே, நன்றி. விஷன் வந்து சிங்கிள் தான். கோல்ஸ் நிறைய வச்சு, அதான் கோல்ஸுக்கும் பிஸ்னஸ்ல இருக்கிற கோல்ஸுக்கும் விஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ்ல மேஜர் டிஃப்ரென்ஸ் அதுதான். ஏன்னா கோல்ஸ் வந்து நமக்கு இயர் ஆன் இயர் மாறும். அதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு லாங் டேர்ம், 5 வருஷம் 10 வருஷம் லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கும், ஷார்ட் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கும். பட் விஷன்ல அப்படி நீங்க லாங் டைம் ஷார்ட் டைம் வைக்க முடியாது. அதனால தான் அதுக்கு டைம் பவுண்ட் கிடையாது. விஷனுக்கு வந்து நம்ம டைம் பவுண்டே வைக்கிறது கிடையாது. தேங்க்யூ, நன்றி. ஸோ நம்ம கோர் வேல்யூஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆர்கனைசேஷன்ல நம்ம சில கோர் வேல்யூஸ் நம்ம செட் பண்ணாம இருந்தாலும் அதுவா செட் ஆயிரும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த கோர் வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் கோர் வேல்யூஸ் சாம்பிளா இருக்கு. இப்போ கஸ்டமர் சென்ட்ரிக், அதாவது நம்மளுடைய கஸ்டமர் ஃபோக்கஸ் நமக்கு அதிகமா இருக்கலாம். கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் 2வது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா கஸ்டமர் சென்ட்ரிக் அப்படிங்கிறது நம்மளுடைய கோர் வேல்யூ. அதை நம்ம அதிகமா மதிக்கிறோம்னு அர்த்தம். அது நம்ம மதிப்பீடு. எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா நம்ம நம்ம பிசினஸ் எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். எம்ப்ளாயிக்கான வெல்ஃபேர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம்னு நினைக்கலாம். ஃபினான்ஷியல் டிசிப்ளின், நம்ம டேக்ஸ் ஆன் டைம் பே பண்றது,
வெண்டாருக்கு பேமெண்ட் கரெக்டாக டைமுக்கு கொடுக்கறது, நம்ம எம்ப்ளாயீஸுக்கு சரியான டேட்டில் சேலரி கொடுக்கறது, ஒரே டேட்டில் கன்சிஸ்டண்ட்டாக சேலரி கொடுக்கறது. அதே மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட அந்த கலெக்ஷன் ப்ராப்பராக டைமுக்கு கலெக்ஷன் வாங்குறது. ஏன்னா நீங்கள் கஸ்டமருக்கு தொடர்ந்து சர்வீஸ் எப்போ கொடுத்துட்டு இருக்க முடியும்னா, உங்களுக்கு அந்த பணம் சரியான நேரத்துக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா தான் தொடர்ந்து நீங்கள் அந்த பிஸ்னஸில் இருக்க முடியும். உங்கள் விஷனுக்கு உங்கள் மிஷனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க முடியும். அப்படி நீங்கள் தொடர்ந்து சரியான நேரத்துக்கு கஸ்டமர்கிட்ட பணத்தை வாங்கலை அப்படின்னா, நீங்கள் சேரிட்டி பண்ணால் எத்தனை வருஷத்துக்கு பண்ண முடியும்? நம்மளால பண்ண முடியாது. தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது. தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வாங்கிடணும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு தொடர்ந்து ஒருத்தருக்கு சப்ளை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னா, அவர் நல்ல சர்வீஸ் கொடுக்கணும்னா நீங்கள் அவருக்கு தொடர்ந்து அவரு நல்லா இருக்கணும். நம்ம எம்ப்ளாயி அதே மாதிரி அவரு தொடர்ந்து நமக்கு வேலை நல்லா செய்யணும்னா அவரு நல்லா இருக்கணும். அப்போ அவருக்கு கரெக்டான டைமுக்கு நம்ம சேலரி போடணும். இந்த ஃபினான்சியல் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான டேட்டுக்கு அதை நம்ம பண்றோமாங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னோவேஷன், நம்ம பிஸ்னஸ்ல புது புது ஐடியாஸ் கொண்டு வந்து இன்னோவேட்டிவா நம்ம பிஸ்னஸை வச்சிருக்கோமா அப்படிங்கிறது இன்னோவேஷன். இந்த இன்னோவேஷன்ங்கிறது நம்ம எல்லா பிஸ்னஸும் வச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இதை அடிஷனலாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம ஒரு கோர் வேல்யூவாக வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையில்லைன்னா நம்ம வச்சுக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம கோர் வேல்யூஸ் செலக்ட் பண்ணும்போது 5ல இருந்து அதிகபட்சம் 10 கோர் வேல்யூஸ் தான் செலக்ட் பண்ணணும். நிறைய கோர் வேல்யூஸை செலக்ட் பண்ணக்கூடாது. 5 தான் ஐடியல். 5, 6, 7 அந்த மாதிரி வச்சுக்கிறது ஐடியல். 10 வரைக்கும் மேக்சிமம் போகலாம். அதுக்கு மேலே நம்ம கோர் வேல்யூ வச்சுக்கவே கூடாது. இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நம்ம சொன்ன சொல் தவறாம நடக்கிறது. நேர்மை தான் இன்டெகிரிட்டி. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் படி நடந்துக்கிறது, அந்த கமிட்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது, அது வந்து இன்டெகிரிட்டி. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு நம்ம பொறுப்புணர்வு. நம்ம செய்யற செயல்களுக்கு, நம்ம பிஸ்னஸ் நடந்துக்கிற விதத்துக்கு, நம்ம எம்ப்ளாயீஸ் நடந்துக்கிற விதத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. பிஸ்னஸ் ஓனர் தான் பொறுப்பு. அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன் தான் பொறுப்பு. அதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி. அதை நம்ம அந்த பொறுப்புணர்வை நம்ம முதன்மையா வைக்கிறோம்னா, அதை ஒரு கோர் வேல்யூவா நம்ம அதை முக்கியமான மதிப்புகள்ல ஒண்ணா நம்ம வைக்கிறோம்னா அதை எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம இந்த மதிப்புகள்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் என்ன கேரக்டர்ல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ அதுவா ஒன்று டிசைட் பண்ணிட்டு அதுவா ஒரு கேரக்டரா இருக்கும், அதுவா ஒன்று ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். அப்போ அதை தாண்டி நம்ம இப்படிதான் நம்ம பிஸ்னஸ் இருக்கணும்னு முடிவு பண்ணி அதை நம்ம முக்கியத்துவப்படுத்தணும்னா, அதுக்கு மதிப்பீடுகள் அதிகமாக கொடுத்தோம்னா, நம்ம பிஸ்னஸோட கேரக்டரை நம்ம செட் பண்றோம். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பிஹேவ் பண்ணும். எப்படின்னா நம்ம எம்ப்ளாயீஸும் அதே மாதிரி அலைன் பண்ணணும். ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். நம்ம நிறையா நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸோட அதிகமாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான கொலாபரேஷன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதை ஒரு மதிப்பீடாக எடுத்துக்கலாம். எக்ஸலன்ஸ், நம்ம ஸ்கில்ஃபுல்னஸ், நம்ம எம்ப்ளாயிக்கு எந்த அளவுக்கு அவங்க திறமையை வளர்த்துக்கிறாங்க, இல்லை நம்ம எந்த அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு அடிஷனலாக ஒரு கோர் வேல்யூவாக எடுத்துக்கலாம். அஜிலிட்டிங்கிறது ஸ்பீடு, நம்ம எவ்வளவு வேகமாக மார்க்கெட்டில் இயங்குறோம். ஒரு மாற்றம் வருதுன்னா எவ்வளவு வேகமாக அந்த மாற்றத்தை நம்ம உள்வாங்கிக்கிறோம், இதெல்லாம் வந்து அஜிலிட்டி. எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது அஜிலிட்டி. சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்து லாங் ரன்ல நம்ம பிஸ்னஸை நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கு அதுக்கான முடிவுகள் எடுக்கிறோமா, அதுக்கான வேலைகளை நம்ம செய்கிறோமா. growth மைண்ட் செட், வளர்ச்சிக்கு உண்டான வேலைகள் நம்ம செய்கிறோமா, growth மைண்ட் செட்ல நம்ம இருக்கோமா. எம்பவர்மெண்ட்டுங்கிறது நம்ம பிஸ்னஸ்ல
கஸ்டமர் சாரி நம்ம எம்ப்ளாயீஸுக்கு தேவையான டூல்ஸை, அவங்களுக்கு தேவையான நாலேஜை நம்ம கொடுக்கறது. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும், அவங்களுக்கு எல்லா ரிசோர்ஸும் கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கிறது. சில நேரங்கள்ல அவங்களுக்கு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கான பவரை கொடுக்கறது. இது வந்து எம்பவர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் 32 கோர் வேல்யூஸ் இது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதுல எதுவும் இல்லாத கோர் வேல்யூ நீங்க எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி பார்த்தோம், எம்ப்ளாயி சென்ட்ரிசிட்டி, எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தோம், ஃபினான்சியல் டிசிப்ளின், இன்னோவேஷன், இன்டெகிரிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டோம். growth mindset, எம்பவர்மெண்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு எக்ஸல் ஃபைல் தான் வந்து ஸ்க்ரீனாக இருக்கு, கூகுள் ஷீட். ஸ்க்ரீன் வந்து அந்த எக்ஸல் ஷீட் விசிபிளா இருக்குன்னா வீணு டைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ ரெசிலியன்ஸுங்கிறது நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டு எழுந்து வர்றோமா, அப்ப அப்படி எழுந்து வர்றதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா. அடுத்தது விஷன். நம்ம விஷனை ஆல்ரெடி நம்ம தேவையான அளவுக்கு பார்த்துட்டோம். பேஷன், நம்மளுடைய பேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா. நம்ம எதை வந்து ரொம்ப விரும்புகிறோமோ அதை நம்ம கஸ்டமருக்கும் கொடுத்தோம்னா அது பேஷனேட்டான தொழில்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு பேஷனேட்டாக தொழில் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம சில நேரங்களில் நம்ம டிசிப்ளினாக ஃபினான்சியல் டிசிப்ளினோட நடந்துக்க முடியாது, இருந்தாலும் அந்த பேஷனை விட்டு கொடுக்காம இருக்கோமா. கிரியேட்டிவிட்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நமக்கு நம்ம தொழிலில் கிரியேட்டிவிட்டி, சில தொழில்களில் கிரியேட்டிவிட்டி தேவைப்படும். டிசைனர்ஸ்க்கெல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி அதிகமாக தேவைப்படும். கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க தொழிலே இல்லை. டெக்கரேட்டர்ஸ்க்கு கிரியேட்டிவிட்டி தேவைப்படும். ஆர்ட் ஃபார்மில் ஏதாவது ஒரு தொழிலில் வந்து ஆர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வரைஞ்சு கொடுக்கலாம், இல்லை மியூசிக் வந்து நம்ம தொழிலாக இருக்கலாம். இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நம்ம போட்டுக்கிற டிசிப்ளின்ங்கிறது, நம்ம ஒரு ஆக்ஷன் பிளான் வச்சுருப்போம், இதை இன்னைக்கு செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளான் இதை நம்ம சொல்லியிருப்போம், எம்ப்ளாய்க்கு சொல்லியிருப்போம். அவங்க சரியான நேரத்தில் அந்த வேலையை செஞ்சிடறாங்களா, அந்த டிசிப்ளின் இருக்கா, இல்லை நம்ம சரியான நேரத்தில் அதை செஞ்சிடறோமா. நமக்கு ஒரு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனல் கோல்ஸுக்கு கமிட்டடாக இருக்கமா, அதுக்கு தேவையான வேலைகளை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் கோல்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. எத்தனை பேர் வந்து நீங்கள் ஆர்கனைசேஷனல் கோல் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க, என் நிறுவனம் 10 ஆண்டு கழிச்சு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க. 5 ஆண்டுகளாக இருக்கலாம், 10 ஆண்டுகளாக இருக்கலாம், இல்லை 2 ஆண்டுகளில் ஒரு கோல் வச்சுருக்கலாம். சூப்பர். ஓகே. ஸோ கோல் செட் பண்ணாதவங்க கவலையே பட வேண்டாம். நம்ம கோல் செட் பண்ணிட்டு தான் இந்த 14 நாள் பயிற்சியை வந்து நம்ம முடிக்க போகிறோம். கோல் செட்டிங் சூப்பராக பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி. நம்ம எந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் வர சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கிறோம், அது வந்து அடாப்டபிலிட்டி. உதாரணத்துக்கு இப்போ நம்ம நோக்கியா ஃபோன் இருந்துச்சு, அவங்க நிறைய அடாப்ட் பண்ணிக்கல. ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்காம அவங்க வந்து ஓஎஸ்க்கு அவங்க சார்ந்திருந்தது வந்து மைக்ரோசாஃப்டை. ஸோ மைக்ரோசாஃப்டோட ஓஎஸை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் இருந்த ஓஎஸை அவங்க இதுக்கு மொபைலுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று பேரலாக டெவலப் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்காம அவங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை ஏற்றுக்கிறது, மாற்றத்துக்கு உள்ளாகிறது தான் அடாப்டபிலிட்டி. மாற்றத்தை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அடாப்டபிலிட்டி இல்லாதனால நோக்கியா ஃபோன் வந்து இப்போ நம்ம பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கு.
அந்த பிஸ்னஸ்ல இருந்து அவங்க பெரும்பாலான பங்குகளை இழந்துட்டாங்க. இப்போ மார்க்கெட் ஷேர்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல இவங்க எத்தனை பொருளை வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற ரிசோர்ஸை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். அடுத்தது ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், நம்பகத்தன்மை. நம்ம பார்ட்னருக்கு, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு, நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு, நம்ம வெண்டார்ஸ்க்கு நம்ம கம்பெனி மேல நம்பிக்கை வர மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா, அதை முக்கியமா நம்ம நினைக்கிறோமா, அதுக்கு அதிகமா வேல்யூ கொடுக்குறோமா? அப்படி அதுக்கு அதிகமா வேல்யூ கொடுக்குறோம்னா அது நம்மளுடைய கோர் வேல்யூல ஒன்று, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ். எம்பத்தி அப்படிங்கிறது பிஸ்னஸ்ல அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறது, கஸ்டமர்ஸை அல்லது இந்த சொசைட்டியை புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிறது, இந்த தொழிலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறது, கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிற சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது எம்பத்தி. நம்ம என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல நம்ம நம்ம ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்துல அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு கோர் வேல்யூ. நம்ம அதை அதிகமா மதிக்கிறோம்னு அர்த்தம். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து நம்ம ப்ராசஸ்ல, நம்ம செய்கிற செயல்கள்ல, நம்ம தினமும் தொழில் நடத்துற விதத்துல, நம்ம ப்ராடக்டை உருவாக்குற விதத்துல, இல்லது நம்ம ப்ராடக்ட்லயே நம்ம மாற்றங்களை கொண்டு வரோமா, தொடர்ந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோமா, நம்ம சர்வீஸை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா நம்ம கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம கோர் வேல்யூவா எடுத்துக்கலாம். ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது மனிதர்களுடைய சிக்கல்களை புரிஞ்சுக்கிறது. அவங்க கஸ்டமர்ஸாக இருக்கலாம், எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், வெண்டார்ஸாக இருக்கலாம், இல்லை சொசைட்டியாக இருக்கலாம். இந்த சொசைட்டியில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சொசைட்டியாக இருக்கலாம். இப்போ மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் நம்ம பிஸ்னஸ் சார்ந்து இருக்கக்கூடியது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுக்கான முயற்சி எடுக்கிறது, புரிஞ்சுக்கக்கூடிய முயற்சி எடுக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னா நம்ம ஹியூமிலிட்டியை வந்து கோர் வேல்யூல ஒன்றா எடுத்துக்கலாம். அடுத்தது கரேஜ். சில பிஸ்னஸ் தைரியமா பண்ணி ஆக வேண்டிய சூழல் இருக்கும். அந்த பிஸ்னஸ் தைரியமா தான் பண்ணணும். அது வந்து கரேஜ். எல்லா பிஸ்னஸுக்கும் நம்ம வந்து தைரியம் ரொம்ப முக்கியம், அதை நம்ம ஒரு கோர் வேல்யூல ஒன்றா வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பிஸ்னஸ்க்கு அது இருக்கும், தைரியமா அந்த பிஸ்னஸை பண்ண வேண்டியிருக்கும். காம்படிஷன் ஹெவியா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது த்ரெட்டனிங் சுச்சுவேஷன்ஸ் வரும். இப்போ சில பிஸ்னஸ்ல ஏலம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரியான பிஸ்னஸுக்கு வந்து கரேஜ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ரிஸ்க் அடிக்கடி எடுக்க வேண்டிய பிஸ்னஸ்ல கரேஜ் அதிகமாக தேவைப்படும். எத்திக்கல் லீடர்ஷிப், இது ரொம்ப முக்கியம். நம்ம செய்யற பிஸ்னஸை எத்திக்கலா செய்யறோமா, எந்த அளவுக்கு எத்திக்கலா செய்யறோம், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா. நேர்மைக்கும் எத்திக்கலா நடந்துக்கிறது வந்து நியாயமா நடந்துக்கிறது. அப்ப நேர்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் அந்த வேறுபாடு புரியுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. நேர்மைக்கும் நியாயத்துக்கும் வேறுபாடு இருக்கு. நேர்மையா நடந்துக்கிறதுங்கிறது கமிட்மெண்ட்டை காப்பாத்துறது. நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், சொன்னதை செய்யறது, சொன்ன மாதிரி செய்யறது, அது வந்து நேர்மை. ஒரு கஸ்டமர் கிட்ட பணம் வாங்கியிருப்போம், நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும்
நம்ம அந்த ப்ராடக்டை சர்வீஸை டெலிவரி பண்ணிடுறதுங்கிறது நேர்மை. ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம சொல்லாததா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல சில விஷயங்கள் வந்து இது சரி இது தவறு அப்படின்னு இருக்கும். இந்த சமூகத்துல அந்த மாதிரியான சரி தவறு நிறைய இருக்கு. சமூகத்துக்கு சரியான விஷயத்தை செய்யறது நியாயமா நடந்துக்கிறது. நமக்கும் அந்த மனசுல இதுதான் சரின்னு இருக்கும், சமூகத்துக்கும் அது சரின்னு இருக்கும். இப்போ சரியான விஷயத்தை செய்யறது நியாயமா நடந்துக்கிறது. நேர்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. யாருக்காவது இது புரியலைன்னா கியூன்னு டைப் பண்ணிருங்க. நீங்க எதுவும் கமிட் பண்ணிருக்க மாட்டீங்க, நான் இப்படிதான் நடந்துக்குவேன்னு கமிட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அதுதான் சரி அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா நியாயமா நடந்துக்கிறோம்னு அர்த்தம். ஸோ எத்திக்கல் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு லீடரா நம்ம நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட, நம்ம பிஸ்னஸ், நம்ம கஸ்டமர் கிட்ட, வெண்டார் கிட்ட, இந்த சொசைட்டில கூட நம்ம எத்திக்கலா நியாயமா நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிறது எத்திக்கல் லீடர்ஷிப். நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம எம்ப்ளாயி நியாயமா நடந்துக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம முதல் நியாயமா நடந்துக்கணும். இப்ப சின்ன ஒரு உதாரணம், எம்ப்ளாயி ஒரு எம்ப்ளாயிக்கு நேர்மைக்கும் நியாயத்துக்குமான அடிப்படை வேறுபாடு. 8 மணி நேரம் வேலை செய்யணும், அதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். அது 8 மணி நேரத்துல அவர் 7 மணி நேரம் வேலை செஞ்சு 1 மணி நேரம் வேலையை ஏமாத்துறாருன்னா அவர் நேர்மையா நடக்கலன்னு அர்த்தம். 8 மணி நேரம் சரியா அவர் உழைப்பை கொடுத்தாருன்னா அவர் நேர்மையா நடந்துக்கிறாருன்னு அர்த்தம். இது நேர்மை. ஓகே, இப்போ அவசரமா ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அதை வந்து நம்ம கஸ்டமர் ஆனா ஒரு சிக்கலுக்கு உள்ளாயிடுறாரு. உதாரணத்துக்கு அவரு நம்ம கிட்ட வாங்கி ஒரு பொருளை ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ணணும். அப்படி டெலிவரி பண்ணலைன்னா அவர் கமிட் பண்ண இடத்துல அவருக்கு பெரிய ஒரு ஆர்டர் போயிடும். ஒரு 1 கோடி ரூபாய் ஆர்டர் ஒன்று போயிடும். அவரோட வாழ்க்கையே மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிரும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கமிட் பண்ணல, ஆனா அவர் நம்ம கிட்ட அந்த டெலிவரி கொடுக்க சொல்றாரு, இன்னைக்கே எனக்கு கொடுங்க, எப்படியாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம கிட்ட டைம் இருக்கு, 1 மணி நேரம் நம்ம எம்ப்ளாயி அந்த ஒர்க்கை பண்ணாருன்னா நம்ம இருந்து அந்த வேலை வாங்கி நம்ம கொடுத்தோம்னா, அந்த டெலிவரியை கொடுத்தோம்னா அவரு அவருடைய பிசினஸை காப்பாத்திக்க முடியும். இந்த நேரத்துல நம்ம அந்த 1 மணி நேரம் அதிகமா வேலை செஞ்சு அவருக்கு அதை செஞ்சு கொடுத்துறது நியாயமான விஷயம். இது நேர்மை இல்லை, நேர்மையில வராது, இது நியாயம். இது அடிப்படையா ஒரு எத்திக்கலான விஷயம். அவர் பிசினஸே போயிடும். அப்போ அதுக்கு வந்து 1 மணி நேரம் நம்ம வந்து கூடுதலா வேலை செஞ்சு அதுக்கான இதை முடிச்சு கொடுத்துறது. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு அவங்க தான் பிசினஸ் கொடுத்துருக்காங்க, அவர் நம்மளுடைய கஸ்டமர், அவங்க இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும். இதெல்லாம் யோசிச்சு அந்த இடத்துல எத்திக்கலாம் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம். எகைன் நம்ம கஸ்டமர் ஃபோக்கஸ்னு ஒன்று போட்டிருக்கோம், இது கஸ்டமர் சென்ட்ரிசிட்டியோட நிறுத்திக்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், நம்ம வேலைன்னு நிறைய நேரத்தில் ஃபேமிலியை கவனிக்க மாட்டோம், நம்ம சொந்த லைஃப்பை, பர்சனல் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, நம்ம பர்சனல் லைஃபுக்கும் தேவையான நேரத்தை கொடுத்து பிஸ்னஸுக்கும் தேவையான நேரத்தை கொடுத்து ரெண்டையும் பேலன்ஸாக வச்சுக்கிறது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸுக்கும் நம்ம எம்ப்ளாயீஸுக்கும் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட பர்சனல் டைமில் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். அக்கௌண்டபிலிட்டி பற்றி ஏற்கனவே பார்த்தோம். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், நம்ம வந்து என்ன இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் ஒரு விஷயம் இருக்கும், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொசைட்டிக்கு
நம்ம இருக்கிற சமூகத்துக்கு நம்ம பங்களிப்பு என்ன, அவங்கள எந்த அளவுக்கு நம்ம என்கேஜ் பண்றோம், நமக்கு கிடைச்ச எல்லாமே நம்ம சொசைட்டில இருந்து கிடைச்சது. அதனால திருப்பி நம்ம கரெக்டா கொடுக்குறோமா இந்த சொசைட்டிக்கு அப்படிங்கிறது இந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்தது கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. நம்ம எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட நம்ம இருக்கோம், நமக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸுக்கு, நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கோமா, ஆஸ் அ பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸா நம்ம நன்றி உணர்வோடு இருக்கோமா அப்படிங்கிறது இந்த நன்றி உணர்வு. லாங் டேர்ம் திங்கிங், லாங் டேர்ம் திங்கிங்கிறது வந்து அகெயின் growth மென்டாலிட்டி, இந்த ஸ்டெபிலிட்டிக்கான விஷயங்கள். நம்ம எந்த அளவுக்கு லாங் டேர்மா சிந்திக்கிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா. இந்த பிஸ்னஸ்ல லாங் டேர்ம் திங்கிங் வந்து நம்ம முக்கியமா வைக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ உங்க பிஸ்னஸுக்கான கோர் வேல்யூஸ் ஒரு 5ல இருந்து 10 கோர் வேல்யூஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இதைத்தான் நான் முக்கியமா நினைக்கிறேன், மற்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் இங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் டைம்ல உங்களுக்கான கோர் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிருங்க. நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் என் பிஸ்னஸ்ல அப்படிங்கிறத சூஸ் பண்ணிருங்க. ஓகே. முருகானந்தம் அண்ணா, நீங்க ஃபியூச்சர்லயா இல்ல இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதா அப்படின்னு கேக்குறீங்க. இது நீங்க ஃபியூச்சர்ல உங்க பிசினஸ் எப்படி இருக்கணும், உங்க பிசினஸோட கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டருக்கு தேவையான வேல்யூஸ் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. 5ல இருந்து 10க்குள்ள சூஸ் பண்ணுங்க, நிறைய சூஸ் பண்ண வேண்டாம்.
இதை நீங்க எழுதிக்கங்க. எழுதி முடிச்சுட்டு டன்னு டைப் பண்ணுங்க. இன்னும் 7 மினிட்ஸ் இருக்கு. நல்லா யோசிச்சு எழுதுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, எனக்கு இந்த வேல்யூ எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா, எந்த வேல்யூ உங்களுக்கு புரியலையோ அந்த வேல்யூ கியூன்னு போட்டு அந்த வேல்யூ போடுங்க. இப்போ எனக்கு எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது புரியல அப்படின்னா, கியூ அப்படின்னு போட்டு பக்கத்துல எக்ஸலன்ஸ் அப்படின்னு போடுங்க. டன். சூப்பர். தேங்க்யூ மேம். சூப்பர். ஓகே. யாருக்காவது இன்னும் டைம் தேவைப்படுதா? டைம் தேவைப்படுதுன்னா டீன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் டைம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா டீன்னு டைப் பண்ணிருங்க. இல்லைன்னா நம்ம அடுத்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ நீங்க இந்த கோர் வேல்யூஸ்ல இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஈவன் இந்த எக்ஸல் ஃபைலையே நான் ஷேர் பண்றேன். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கோல் செட்டிங் பத்தி எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ
இந்த ஷீட்டை நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னா, இந்த கோர் வேல்யூஸில் நம்ம எதுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, அதாவது கஸ்டமர் ஃபோக்கஸ்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. கஸ்டமர் ஃபோக்கஸ், எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஃபினான்சியல் டிசிப்ளின். ஒரு ஃபர்ஸ்ட் 5 கோர் வேல்யூஸ் எடுத்துட்டு இதுல எதை ப்ரையாரிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 கோர் வேல்யூஸ் வந்து என்னோட கம்பெனிக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது என் கம்பெனி வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நான் கஸ்டமர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கஸ்டமருக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதே மாதிரி எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் என் கம்பெனி, ஃபினான்சியல் டிசிப்ளின் என்கிட்ட இருக்கணும், என்னோட கம்பெனியில் இன்னோவேஷன்ஸ் நிறைய இருக்கணும், இன்டெகிரிட்டி கண்டிப்பாக என்கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ 5 நான் கோர் வேல்யூ எடுத்துக்கிட்டு இதில் எதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணணும். என்ன சினாரியோனா, ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். மனசுக்குள்ள கற்பனையாக ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். இப்போ கஸ்டமர் எம்ப்ளாயி 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2ல் எது ப்ரையாரிட்டி? எனக்கு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை எனக்கு இந்த டைமுக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எதுவும் கமிட்மெண்ட் கொடுக்கல. பட் ஏன்னா அது கமிட்மெண்ட்னு போனோம்னா நம்ம இன்டெகிரிட்டி சார்ந்த விஷயமா போயிடும். நம்ம கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. நம்ம கஸ்டமருக்கு அதை முடிச்சு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவர் ஃபீல் பண்ணுவார். ஆனால் எம்ப்ளாயிக்கு டெய்லி 2 hours 1 monthக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போ எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக அந்த வேலை செஞ்சாகணும் அப்படின்னா, நீங்கள் எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் 2 hours வேலை செய்யணும், செஞ்சாதான் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கல. இப்போ இல்லை, கொஞ்சம் சிரமங்க, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து ஆளுக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க. அவங்க ரொட்டீனாக அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை ஆஃபீஸ் முடிஞ்சோன்னையும் இல்லை நம்ம கம்பெனி டைம் முடிஞ்சோன்னையும் அவங்க போய் அந்த ஒர்க் டைம் டியூட்டி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போய் சில வேலைகள் செய்கிறாங்க. அது அவங்களுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா டைம் செஞ்சு தான் ஆகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக 2 மணி நேரம் வேலை செஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள வேலை செய்ய வைக்கலாம். ஒன்று இல்லைன்னா வேண்டாம், எனக்கு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ண முடியும், கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு எம்ப்ளாயிக்கு நீங்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும்பா, நீங்கள் வந்து உங்கள் டியூட்டி டைம் முடிஞ்சோன்னே உங்கள் வேலைக்கு உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். எம்ப்ளாயீஸ்க்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணிடலாம், அது அடுத்த விஷயம். பட் அது அவங்களுக்கு அது பிடிக்குதா இல்லையாங்கிறது முக்கியமான விஷயம். எம்ப்ளாய்க்கு அதிகமாக பே பண்ணிடுவீங்க, அது ஓகே. இப்போ 2ல் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரையாரிட்டி. நீங்கள் எதுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க? ஸோ ஹை ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோமோ அதுக்கு நம்பர் 1 கொடுத்துக்கலாம். லோ ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோமோ அதுக்கு நம்பர் 2 கொடுத்துக்கலாம். இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி எஸ்ன்னு போட்டுக்கோங்க பக்கத்தில்.
அதுக்கப்புறம் ரேங்கிங்ல வந்து இதுக்கு நீங்க 1 கொடுக்குறீங்களா 2 கொடுக்குறீங்களான்னு எழுதிக்கலாம். நம்ம ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நம்ம இருக்கலாம். எஸ் ஆர்த்தி மேம், கண்டிப்பா நம்ம ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா அவங்களுக்கு இருக்கலாம். நம்ம வாழ்ந்து காட்டலாம், இந்த மாதிரி நடந்து காட்டலாம். அது வந்து லீடர்ஷிப், அது உங்களோட லீடர்ஷிப் காட்டுது. பட் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஓகே, நம்ம அதிகமா பே பண்றது இதெல்லாம் தாண்டி இந்த சினாரியோல, இப்படியே இருக்கக்கூடிய சினாரியோல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பிசினஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். ஓகே, அடுத்தது ஃபினான்சியல் டிசிப்ளின். இப்போ எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா நீங்க இருக்கீங்களா, அதிகமா எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, ஃபினான்சியல் டிசிப்ளினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு சினாரியோ, ஒரு சூழ்நிலை, ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஒன்று பண்றீங்க. அந்த எம்ப்ளாயி வெல்ஃபேர் ப்ரோக்ராமுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த எம்ப்ளாயி வெல்ஃபேர், அதாவது பணியாளர்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயம். பட் அதே டைம்ல உங்க வெண்டாருக்கு நீங்க பே பண்ண வேண்டியது வருது, டைமுக்கு அதை பே பண்ணணும், அதுவும் 10 லட்ச ரூபா. நீங்க ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்க பாதி கொடுத்துட்டு இங்க பாதி கொடுப்பேன், இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஸ்ட்ரிக்டா ஏதோ ஒண்ணுதான் பண்ண முடியும். இப்போ நீங்க ஃபினான்சியல் டிசிப்ளினை காப்பாத்துவீங்களா, இல்ல எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா நீங்க அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியை பண்ணுவீங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. நீங்க எப்படி நடந்துக்குவீங்க, உங்க பிசினஸ் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அதுதான் வந்து உங்க ப்ரையாரிட்டி. அதுக்கு நீங்க அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டோம், ஃபினான்சியல் டிசிப்ளினும் இருக்கணும்னு நினைச்சிட்டோம், எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா நம்ம கம்பெனி இருக்கணும்னு நினைச்சிட்டோம். பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன்ஸ், எக்ஸாக்ட்லி. அதை தான் நான் கேட்கிறேன், அந்த சுச்சுவேஷன் தான் நான் உருவாக்கி கேட்கிறேன். இப்ப வெண்டாருக்கு நம்ம சொல்லியிருக்க ஒரு டைம் கொடுத்துறோம்னா அந்த டைம் கமிட் பண்ண டைம் வந்தாச்சு. இன்னொரு பக்கம் எம்ப்ளாயி வெல்ஃபேருக்காக ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டுக்கும் ஒரே செலவாகுது, ஒரு செலவுக்கு தான் நமக்கு பணம் இருக்கு. இதுதான் சுச்சுவேஷன். பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன், இதுதான் சுச்சுவேஷன் கொடுத்துட்டேன். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? இதுல நிறைய இஃப் லூப், இப்படி இருந்தா அப்படி, அப்படி இருந்தா இப்படி எல்லாம் ரொம்ப சிம்பிளா யோசிங்க. இப்போ நீங்க என்னதான் எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா நீங்க செலக்ட் பண்ணியிருந்தாலும், ஃபினான்சியல் டிசிப்ளினுக்கு அப்புறம் தான் எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி வைக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபினான்சியல் டிசிப்ளின், செகண்ட் தான் எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி. சரி, அப்படியே ஃபினான்சியல் டிசிப்ளின் மேல தூக்கி போட்டோம். இப்போ கஸ்டமர் ஃபோக்கஸ் அண்ட் ஃபினான்சியல் டிசிப்ளின். இங்க வந்து அகைன் நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் இதுல உங்களுக்கு சட்டப்படி எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, இதை நினைச்சுக்கோங்க. சட்டப்படி ஆக்ஷன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, இது உங்க டிசிப்ளின் மட்டும்தான். உங்களுக்கு வேற பாதிப்புகள் எதுவும் கிடையாது. டாக்ஸ் கட்ட வேண்டிய டைம் இது அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மந்த் நீங்க டிசிப்ளின் இல்லாம நடந்துக்கிட்டீங்கன்னா 1 மந்த் எடுத்து கூட கட்டலாம். சட்டப்படி எந்த நடவடிக்கையும் உங்க மேல எடுக்க மாட்டாங்க. பட் லேட் தான். டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஒன்று வருது. அதே நேரத்தில் நீங்க உங்க ஆபரேஷன்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும், எம்ப்ளாயி ரொம்ப சந்தோஷப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கு உங்க மெஷின்ஸ்லயோ இல்ல உங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ட்ரைனிங்கோ ஏதோ ஒன்று நீங்க அடிஷனலா கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு செலவாகுது. இப்போ எந்த செலவை நீங்க முதல் பண்ணுவீங்க? எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங்கோ இல்லை இந்த மிஷின்ஸ்ல இருக்கிற சேஞ்சஸோ பண்ணி நீங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா, இல்ல ஆன் டைம் டாக்ஸ் பே பண்ணுவீங்களா?
அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்களா? அகைன் இது வந்து பர்சன் டு பர்சன் மாறும். எந்த விதமான தவறும் இல்லை. நீங்க எதை நினைச்சாலும் அது சரி. உங்க ஆர்கனைசேஷனுக்கு நீங்க இந்த மாதிரி தான் கேரக்டருக்கு இருக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. அது உங்களுக்கு சரி. அதுதான் உங்க ப்ரையாரிட்டி. அப்ப நீங்க வந்து கஸ்டமர் ஃபோக்கஸை விட ஃபினான்சியல் டிசிப்ளினுக்கு அதிகமாக வேல்யூ கொடுக்குறீங்கன்னா ப்ரையாரிட்டி அது ஒன்று, கஸ்டமர் ஃபோக்கஸ் 2. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஃபினான்சியல் டிசிப்ளின்ல கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் அது கஸ்டமர் ஃபோக்கஸ்னு வரும்போது நான் குறைபாடு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா கஸ்டமர் ஃபோக்கஸ் 1, ஃபினான்சியல் டிசிப்ளின் 2, ப்ரையாரிட்டியை மாற்றிடுறோம். சூப்பர். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முடிவெடுப்போம். மாறும். இன்டெகிரிட்டி அகைன் நேர்மைன்னு வருது. இப்போ நீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, பணமும் வாங்கிட்டீங்க. நீங்க அதுக்கான சர்வீஸ் டெலிவரி டைமுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஆனா வந்து அது கஸ்டமர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல பெருசா வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. நீங்க நடந்துக்கலைன்னா பெரிய பாதிப்பு இல்லை. இன்னொரு இடத்துல நீங்க கமிட்மெண்ட்டே கொடுக்கல, பட் கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறாரு. அது பெரிய கஸ்டமர், உங்களுக்கு பெரிய ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கஸ்டமர். இப்ப உங்க எம்ப்ளாயி இருக்கிற மேன் பவர் வச்சு 2ல ஒரு வேலை தான் செய்ய முடியும். நீங்க கமிட் பண்ண டைமுக்கு டெலிவரி கொடுக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற எம்ப்ளாயை வச்சு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கஸ்டமர் ஏக்காக நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதை முடிச்சிடலாம். பட் அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம கஸ்டமர் பி வந்து பெரிய கஸ்டமர், நம்ம அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்கல, ஆனா அந்த விஷயத்தை நான் செஞ்சு அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் அதிகமாக வச்சுக்கிறேன் அப்படின்னா கஸ்டமர் பிக்கு நம்ம சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னா நம்ம ப்ரையாரிட்டி கஸ்டமர் ஃபோக்கஸ்ல அதிகமா இருக்கு, நேர்மையில குறைவான ப்ரையாரிட்டி வைக்கிறோம். இதுல தவறு எதுவும் கிடையாது. நீங்க முடிவு பண்றது தான். இந்த இடத்துல கஷ்டம் நம்ம எப்படி நம்ம கம்பெனி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரி தவறு முடிவெடுக்கக்கூடிய கேள்வியே இல்லை இது. நீங்க எப்படி இந்த இடத்துல உங்க கம்பெனியை வழிநடத்த போறீங்க, எதை உங்களுக்கான மதிப்பீடுகளா, எதை உங்களுக்கான விழுமியங்களா நீங்க வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஃபர்ஸ்ட் அகைன் இன்டெகிரிட்டிங்கிற இடத்துல நீங்க அந்த இடத்துல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேள்வியே கிடையாது. அவர் வந்து உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய கஸ்டமர் தான். ஆனா நீங்க சொன்ன சொல் தவறாம இருக்கணுங்கிறதுக்காக நீங்க அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்களா? இல்ல ஒரு கஸ்டமர் எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட, இந்த வேலை இன்னைக்குள்ள முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்களா? கஸ்டமர் ஏக்கு ஃபோக்கஸ் கொடுத்து அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர் டெலிவரி வந்து 1 மாசம் கழிச்சு தான் அவர் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போறாரு. நீங்க கொடுத்த சொன்ன நேரத்தில் நீங்க கொடுத்தீங்கனாலும் வாங்கி அவர் சும்மா தான் வச்சிருக்க போறாருன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் நேர்மை தவறாம சரியான நேரத்துக்கு நான் சொன்ன நேரத்துக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இன்டெகிரிட்டி தான் உங்களுக்கு முக்கியம். என்ன நடந்தாலும் சரி, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் இன்டெகிரிட்டி தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க உங்க கம்பெனியை டிசைட் பண்றீங்க. பட் இன்னொரு இடத்துல கஸ்டமர் வந்து அது வந்து பிரச்சனை இல்லை. அந்த கஸ்டமருக்கு டைம் இருக்கு, அவர் அக்செப்டும் பண்ணிக்க, வர லேட்டா கொடுத்தா அவர் ஒன்றும் பெருசா அதை எடுத்துக்க போறது இல்லை. ஆனா இந்த கஸ்டமர் கமிட்மெண்ட் நம்ம எதுவும் பண்ணல, ஆனா இதை இவருக்கு இப்ப முடிச்சு கொடுத்தோம்னா அவரு பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். ஷார்ட் நோட்டீஸ்ல நமக்கு டக்குன்னு சொன்னே பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. இப்போ நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டி. இந்த மாதிரி நீங்க ஒரு 5 அல்லது 10 வரைக்கும் கோர் வேல்யூஸ் செலக்ட் பண்ணி அதுல எது உங்களுக்கு ப்ரையாரிட்டின்னு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க 1 2 3 4 5ன்னு ப்ரையாரிட்டி வைஸ் உங்க கோர் வேல்யூஸ் எழுதணும். அதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். சூப்பர். 7 o'clock ஆச்சு. மறுபடியும் நாளைக்கு மார்னிங் 5 o'clock வந்துருங்க.
சொல்லி அடிங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தாட் ப்ரோவோக்கிங்கா இருந்தது சார். டெல்லி குளிர்ல எங்க தேங்க்யூ காலையில சார். 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமா இவ்வளோ தேங்க்யூ சார். புரிதல் வந்து இருந்திருக்காது. கோர் வேல்யூஸோட இவ்வளோ புரிதல் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். நம்ம அந்த ரேங்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கஸ்டமர் பார்க்குறோம், ஆனால் பொதுவாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் எந்த முறையில் பண்ணணும், எது எதுக்கு priority ப்ரையாரிட்டி கொடுக்குறோங்கிறது நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசினஸ் அதுவா ஒன்று டிசைட் பண்ணிட்டு அதுவா ஒரு கேரக்டர் எடுத்துக்காது. நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த கேரக்டர் தான் அந்த பிசினஸுக்கு சக்சஸை அட்ராக்ட் பண்ணும். அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். நன்றி வெற்றி. தேங்க்யூ 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 பிரதர். நன்றி வெற்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சிச்சுவேஷன் நிறைய மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கணும். ஆமாங்க. அப்ப எந்த சுச்சுவேஷன் மாறினாலும் ஷார்ப்பா முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். உங்களை தயாரா வைக்கிறது தான் என்னுடைய டார்கெட். இதுல கோர் வேல்யூஸ்ல நான் ஏன் வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னா, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெயிட் பண்ணாது. டக்குன்னு நம்ம முடிவு எடுக்கணும். அதுக்கு நம்ம தயார் நிலையில இருக்கணும். அதுக்கு கோர் வேல்யூஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நிறைய கம்பெனிஸ் வந்து கோர் வேல்யூஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பட் அவங்களே திடீர்னு கேட்டிங்கன்னா என்னோட கோர் வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம கோர் வேல்யூஸ் தயாரா இருந்தோம்னா நம்ம சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம முடிவெடுக்கிற வேகம் சிறப்பா இருக்கும். டக்கு டக்குன்னு முடிவெடுக்கும். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 எவ்ரி ஒன்.